எப்படி இருக்கீங்க? யாவரும் இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். லூக் சாப்டர் 2 verse 52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ரொம்ப பிடிச்ச வார்த்தை ஞானத்தில. அப்புறம் மெச்சூரிட்டி ரொம்ப முக்கியம். பாருங்களேன், மெச்சூரிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த இடத்துல எப்படி இருக்கணும், எந்த இடத்துல எதை பேசணும், யாரிடத்தில் என்ன பேசணும், யாரிடத்தில் என்ன பேசக்கூடாது, ஒவ்வொன்றுக்கும் நமக்கு ஞானம் தேவை, முதிர்ச்சி தேவை. சிறு வயதிலேயே இவ்வளவு பெரிய முதிர்ச்சி உள்ள பாத்திரமாய், சிறு வயதுல முதிர்ச்சி உள்ள பாத்திரமானாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அநேக பொறுப்புகளையும் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். அவங்களை தக்க வைத்துக் கொள்வார்கள். தேவன் தருகிற அத்தனை பொறுப்புகளையும் பிடித்துக் கொள்வார்கள், தக்க வைத்துக் கொள்வார்கள். ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி என் கிறிஸ்து விருத்தி அடைந்தது போல் மகனே மகளே நீங்களும் விருத்தி அடைவீர்கள். எதை சம்பாதிக்கிறீர்களோ இல்லையோ ஞானத்தை சம்பாதிங்கள். ஞானமே வா என்று சத்தமிட்டு கூப்பிடுங்கள். ஞானத்தின் ஆவினால், புத்தியின் ஆவினால், அறிவின் ஆவினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. வளர்த்தியில் ஒரு முதிர்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. எனக்கு ஒரு முதிர்ச்சியை தாரும். எந்த இடத்தில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பழக வேண்டும், யாரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும், யாரிடத்துல எப்படி இருக்கக்கூடாது, எந்த இடத்தில் எந்த வார்த்தை பயன்படுத்த வேண்டும், வீட்டை காக்க, குடும்பத்தை நடத்த, எல்லாவற்றிலும் ஒரு முதிர்ச்சி ஞானத்தை எனக்கு தருவீராக. இப்போ நான் பேசுறது கூட முதிர்ச்சியற்று ஏதாவது வார்த்தைகள் பேசியிருந்தால் என்னை மன்னிப்பீராக தகப்பனே. சில இடங்களிலே அவசரப்பட்டு முதிர்ச்சியற்று பேதமையாய் போய் தவறாய் எந்த இடத்தில் அது நடந்துண்டானால் லார்ட் forgive me என்று சொல்லி எல்லாருக்கும் முன்னையும் நான் அந்த வார்த்தையை கேட்கிறேன். காரணம், நானும் குறைவுள்ளவன் தான், எல்லோரும் குறைவுள்ளவர்கள் தான். நிறைவான கிறிஸ்து நமக்குள் வரும் பொழுது, நிறைவான கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் வரும் பொழுது குறைவானது நம்மை விட்டு நிச்சயம் நீங்கியே போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மாதிரி கர்த்தருடைய கிருபையிலும் கிருபை பெருகட்டும். ஆண்டவரே சொல்லுங்க, நம்முடைய கிருபை பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும். கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைய செய்வாராக. சொல்லுங்க, விருத்தி அடைவேன். சொல்லுங்க, நான் விருத்தி அடைவேன். நாளுக்கு நாள் கர்த்தர் என்னை விருத்தி அடைய செய்வாராக. சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறது. தேவனுடைய அக்கினி இறங்கி வருகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ கரம் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறேன். பிறந்த நாள், திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வியாதி நீங்கட்டும், பலவீனங்கள் மாறட்டும். பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு அக்கினி ஒவ்வொருத்தருக்குள் பாயட்டும். தனிமையாய், பலவீனமாய், போராட்டமாய், பயத்தோடு, மரண கண்ணியோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு என் கர்த்தருடைய அக்கினி இறங்கி விடுதலை கொடுக்கிறதை பார்க்கிறேன். Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.